ஐயனார்த்தனை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சந்தாக்கா வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கும்போது உங்கள் அண்ணன் தான் வாயை விட்டார். அவங்க வந்து சரியாக பிடி கொடுத்தே பேசலை. ஆனால் இவர் தான் நாங்கள் 30 பவுன் நகை போடுறோம், 25 லட்சம் தரோம், அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நடேசன் சொல்கிறாங்க வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் சொல்லி நான் இருக்கேன், என்கிட்ட கேட்காம எப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சோழன் வந்து பிடிச்சி திட்டி விட்டுறாரு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்தோம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, எங்கள் அண்ணன் தான் எங்களை படிக்க வச்சார், அவருக்காக நாங்கள் செய்கிறோம், நீங்கள் இதை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, எந்திச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாட்டி சொல்லுவார் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன், பிபி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து சேரன் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. சேரனுக்கு அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைலடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து கடையில் இருக்கும்போது நம்ம வானதி வராங்க. வானதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ வந்து என்ன டீஸ் பண்ணலை, பல்லவன் சொல்லும்போது நீனும் என்ன சிரிச்சல, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னான், நீ சமைச்சது உனக்கும் சேர்ந்து கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பாண்டியன் வந்து நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.